இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாஸ்டாக் 100னா என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்துப்போம். இப்போ நாஸ்டாக் 100னா சரி, இப்போ வந்து கரெக்டாக நம்ம நாட்டில் வந்து நிஃப்டி 50ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நிஃப்டி 50னா என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கிற டாப் 50 கம்பெனியை தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கடுத்து ஒரு கரெக்டாக இன்டெக்ஸ் இருக்கு, அதுதான் நிஃப்டி 50 பட் இன்டெக்ஸ் சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம்னா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இருக்கு, இல்லைன்னா நிஃப்டி 50 ETF எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க அந்த ETFலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணா நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனில நீங்க எவ்வளவு அமௌண்ட் போறீங்களோ அதெல்லாம் பிரிச்சு 2% இருக்கு, அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதே மாரி தான் பட் அமெரிக்கால நாஸ்டாக் 100 பட் அதே மாரி தான் அமெரிக்கால நாஸ்டாக் 100 ஒரு கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த சரி, அந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன கம்பெனி எல்லாம் இருக்குன்னா அமெரிக்காவோட டாப் 100 கம்பெனி இருக்கும். அந்த டாப் 100 கம்பெனி வந்து நான் பினான்சியல் கம்பெனியை தவிர்த்து, அதாவது இந்த மாதிரி பேங்க்ஸ், அதுக்கப்புறம் பினான்சியல் கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தவிர்த்து டாப் 100 கம்பெனி தான் அந்த கரெக்டா இண்டஸ்ட்ரியில் இருக்கும். மோஸ்ட்லி அந்த நாஸ்டாக் 100ல பட் கரெக்டா என்ன மாதிரி கம்பெனி எல்லாம் அதிகமா இருக்கும்னா டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி தான் அதுல அதிகமா இருக்கும். டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனினா என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனியான கூகுள், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் கரெக்டா NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அமேசான், இந்த மாரி டெக் கம்பெனி எல்லாமே அந்த நாஸ்டாக் 100ல ஃபேமஸான கம்பெனி நிறைய வந்து இந்த கரெக்டா நாஸ்டாக் 100ல இருக்கும். இப்ப நீங்க கரெக்டா இந்தியால இருந்து நாஸ்டாக் 100ல, அதாவது அமெரிக்கால இருக்கிற டாப் 100 கம்பெனில நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு சான்ஸ் இருக்கு, முடியும். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க ETF மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, நாஸ்டாக் 100 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு நம்ம இந்தியாவிலே, நீங்க அது மூலமா பண்ணலாம். மூணாவது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா சரி, கரெக்டா நம்ம ஒரு ஃபண்ட்ல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுத்துட்டு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவர் வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த 3 கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சரி, உங்களோட போர்ட்போலியோல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், ஒரு 20% வரைக்கும் நீங்க இந்த மாதிரி அதர் டெவலப் கம்பெனில நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அமெரிக்கா. பட் அமெரிக்கா வந்து அது வந்து கரெக்டா வளர்ந்த நாடு, அங்க சரி, அவங்க பொருளாதார ரீதியாகவும் அவங்க வளர்ந்த நாடு. அதுக்கப்புறம் அந்த உதாரணத்துக்கு இந்த கூகுள், ஃபேஸ்புக் கம்பெனி எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா பயன்படுத்துவாங்க. வேர்ல்டு ஃபுல்லானா மோஸ்ட்லி வேர்ல்டுல அந்த கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. பட் இந்த சைனா மாதிரியான கண்ட்ரி, நார்த் கொரியா மாதிரியான கண்ட்ரி, இந்த சில கண்ட்ரிகளை தவிர்த்து பட் அமெரிக்காவோட ப்ராடக்ட், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஆப்பிள், அமேசான் மாரி மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியும் பயன்படுத்துறாங்க. பட் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% இருக்கும் உங்க போர்ட்ஃபோலியோல இந்த பட் அமெரிக்கன் நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஐடியாவா எனக்கு தோணுது. சரி, இப்ப நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணணும்னா முன்கூட்டியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ETF இருக்கு. ETF மூலமா பண்ணலாம், கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவும் நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். நீங்க இந்த பட் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல குறிப்பா இந்த நாஸ்டாக் 100ல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. முதல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அசெட் வந்து அப்ரிஷியேட் ஆகும், அதனால கேபிட்டல் கெயின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு நாஸ்டாக் ETF வந்து இப்போ வந்து 200 வாங்குறீங்க, அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 400 ரூபாய் பட் 500 ரூபாய்க்கு போயிடும். சப்போஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அந்த ETF 200 இருந்து 300-400 போகும். அப்போ உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து கேபிட்டல் கெயின், அது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா சரி, இப்ப நம்மளோட ருப்பி இருக்குல்ல, நம்மளோட ருப்பியை விட டாலர் ருப்பி வந்து அதிகம். இப்ப டாலர் மதிப்பு ரேட் அது வந்து பட் அதிகமானா
டாலர் ரேட் அதிகமானா அதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டா பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப டாலர் ரேட் வந்து ஒரு 19 ரூபா ஒரு கரெக்டா 80 ருபீஸ் இருக்குன்னு நீங்க கரெக்டா நினைச்சுங்க. இன்னைக்கு ரேட்ல 80 ருபீஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கரெக்டா நினைச்சுக்கோங்க. இதுவே அமெரிக்காவோட எக்கனாமிக் நல்லா இருக்கும், பட் அமெரிக்காவோட பொருளாதாரம் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த டாலர் ரேட்டு 80 ரூபாயில இருந்து 90 ரூபாய்க்கு போகலாம். அப்ப இங்க அந்த 90 ரூபாய் போகும்போது 10% வந்து டாலர் ரேட் வந்து அதிகமா இருக்கும். அந்த 10%ஓட கெயினும் உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. இதுதான் நாஸ்டாக் என்னன்னு, நாஸ்டாக் இன்டெக்ஸ்னா என்னன்னு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.